இப்போ பிற இனத்தவர் சொல்கின்ற விதி அப்படின்றதுக்கும் எல்லாமே விதிப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா ஆமா அந்த ஒரு அஹ், விஷயத்துக்கும் நம்ம எல்லாமே கடவுள் சித்தப்படி நடக்குதுன்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதானா? சரி தம்பி. ரெண்டும் ஒரே மாதிரியா எடுத்துக்கணுமா இல்ல ரெண்டு வித்தியாசங்கள் உண்டா? வந்து நேரம் இல்லாததால அந்த பகுதிக்குள்ள போல உலக மக்கள் சொல்லக்கூடியது அல்லது மற்ற மத நம்பிக்கையிலிருந்து வரக்கூடிய மக்கள் சொல்லக்கூடியது என்னன்னா விதி, தல விதின்னு சொல்லுவாங்க. உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் ஒரு மனிதனுடைய ஃபேட் அவன் அப்படிதான் இருப்பான்னு சொல்லி எழுதி வச்சிருக்கு. அதாவது ஒருத்தன் குடிகாரனா இருப்பான், ஒருத்தன் கொலகாரனா இருப்பான், ஒருத்தன் ராஜாவா இருப்பான், ஒருத்தன் நல்லவனா இருப்பான், இப்படி வந்து அவர் எழுதி வச்சிருப்பார். அதை எந்த விதத்திலேயும் மாற்ற முடியாது என்பது மற்ற மத மக்களுடைய நம்பிக்கை. என்ன அவங்க என்ன நம்புறாங்கன்னா, ஒரு சிலரை சிறப்பாக இருக்கும்படியாக கர்த்தர் படைத்திருக்கிறார். ஈவன் வேலையில கூட அரசாள்வதற்காக ஒரு சிலரை கடவுள் படைச்சிருக்கார், உன்னதமான இடத்துல வைக்கிறேன். ஒரு சிலரை சாதாரணமான கஷ்டமான ஒரு வேலையை செய்வதற்கு அல்லது சாதாரண அலுவல்களை செய்வதற்கு படைத்திருக்கிறார். அதான் அதான் வந்து தலைவிதின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவன் ஏழையாகவே இருக்கலாம், கடைசி வரைக்கும் பிச்சை எடுக்கக்கூடிய கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கலாம்னு சொல்லி அது அவனுடைய தலைவிதி. அவனை வாழ்க்கையில உயர்வுக்கு கொண்டு வருவது அந்த கடவுளுடைய விதிக்கு எதிரானதுன்றதுதான் மற்ற முக்கியமாக இந்து மத அந்த புராணங்களுடைய முக்கியமான கருத்து. ஆனா கர்த்தருடைய சித்தம் சொல்லி சொல்லும் போது அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்னா, கர்த்தருடைய சித்தம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் நன்மையானது. பைபிள் சொல்லக்கூடியது, எந்த ஒரு மனிதனும் கெட்டு போலோ, எந்த ஒரு மனிதனும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அடிப்படையில வாழ்ந்து வாழ்க்கையை நாசமாக்கலோன்றது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. கர்த்தருடைய சித்தம்ன்றதை பற்றி நீங்க வேதத்துல எடுத்து பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய சித்தம் நன்மையானது, பிரியமானது, பரிபூரணமானது. கர்த்தர் நம்மை குறித்து நினைத்திருக்கக்கூடிய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், நன்மைக்கு ஏதுவானவைகளை தவிர, இறைமையால வாசிக்கிறோம், தீமைக்கானவைகள் கிடையாது. அப்ப இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு மனிதனும் கெட்டு போலும், நாசமா போலும்ன்றது அவருடைய திட்டம் கிடையாது. அதே நேரத்துல கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டுமானால் மனிதன் தன்னுடைய சுய சித்தத்தை வந்து அவருக்கு ஒப்புக் கொடுக்கும். அதான் அப்படி எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்றானோ, இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்து வராங்களோ, அந்த மனிதனை கர்த்தர் எடுத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றார். ஆனா ஃபேட்டுக்கும் கர்த்தருடைய சித்தத்துக்கு என்ன வித்தியாசம்னா, ஃபேட் வந்து மாற்ற முடியாது, அது அவனுக்கு விதி. ஆனா கர்த்தருடைய சித்தம் என்பது நன்மைக்கு ஏதுவானது. கர்த்தருடைய சித்தம் என்பது சுய சித்தத்திற்கு விட்டு கொடுக்கும் போது, தேவனுடைய சித்தத்திற்கு சுய சித்தத்தை விட்டு கொடுக்கும்போது நிறைவேறும் தம்பி. அதான் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம். இது தலைவிதி கிடையாது. கர்த்தர் அவருக்கு பிரியமாக வாழும் போது அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவார். அவரை விட்டு விலகி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதோடைய கான்சிக்வன்சஸ் நம்ம அனுபவிக்கிறோம் தம்பி. அப்படின்னா ஆண்டவருடைய சித்தம் எல்லா மனிதருக்குமானது இல்லையானு? ஆமா அதுல வந்து தம்பி, அது பாகுபாடற்றது. எல்லா மனிதர்களுக்கும் நன்மையானதுதான், யாருக்குமே தீமையானது கிடையாது. தீமையானது கிடையாது. ஓகே, அது தேங்க்யூ. வந்து ஃபேட்ன்றது ஒரு சிலருக்கு தீமையானது, ஒரு சிலருக்கு இதானது. ஃபேட்னு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த உலகத்துல இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் என்ன காரணம்னா, என்னுடைய மூதாதையர் செய்த தவறுகள் அல்லது அவர்கள் செய்த குற்றங்கள், அதற்கு வந்து கடவுள் என்ன தண்டிக்கிறார்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி நம்ம நம்பலாம். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. தேங்க்யூ தம்பி.